தமிழ்நாட்டுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். மாத்தி மாத்தி பேசினதான் என் அரசியல்வாதி இல்லைனா சாதாரண வெத்து வேட்டிய அப்படின்னு நானும் சொல்ல எம்ஆர் சொல்லல, திடீர்னு தோடிச்சு. இதுவும் கீதையில சொன்னதா இல்ல, இது ஒரு நாள் போதையில நானே சொன்னது. அதாவது கிட்ட மக்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி. எப்ப வேணா கட்டி பிடிச்சி ஒன்னா இருக்கலாம், பிடிக்கலையா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு எலெக்ஷன் கூட்டணி பத்தி இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே கச்சேரியில பேச போறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோட் ஃப்ரைடே கச்சேரி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். We are a social commentary channel. சோஷியல், பொலிட்டிக்கல், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு காமன் மேனோட பார்வையில எது தப்பு ரைட்டு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஜாலியான ஒரு பார்வையோட தான் நம்ம சேனல் எப்பவுமே எல்லா விஷயங்களையும் அணுகும். போன வாரம் நாக்கு மேல பல்ல போட்டு சில பேர் கேள்வி கேட்டு இருந்தீங்க. தேமுதிக மாறினதை மட்டும் சொல்றீங்க, ஏன் மத்தவங்க மாறினது, இபிஎஸ் மாறினது, டிடிவி அவர் பேசினது, மத்தவங்க எல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு. என்ன நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ அதனாலதான் இந்த எபிசோடு. அதனால பல பேர் டேமேஜ் ஆகப்படுவார்கள் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போறவங்க கடிப்பாங்க, 3னா மோஷன் போறவங்க கடிப்பாங்களே. ஏன்னா வரலாறை எடுத்து பார்த்தா என்ன கன்றாவிடா இது அப்படின்னு சொல்ல தோணுது. அதை ஏன்டா பார்த்தாரு? சடனா இப்படிலாம் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 2016 நினைக்கிறேன். நான் கூட ரீசெண்ட் நினைச்சு பதறி போயிட்டேன். Kindly listen me. I was expelled from DMK. You don't know the fact. I was expelled from DMK. Don't try to justify the culprit. ஆமா Culprit. இதுல ஓட்டிய போட்ட Culprit. யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? இது 2016 மக்கள் நல கூட்டணி நடந்தப்போ வைகோ அவர்கள் சொன்னது. இப்போ வைகோ அவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதே டிஎம்கேல இருக்கிறாங்க. பிரகாஷ் போன வாரம் அவங்க அடி. ஓ மை காட், நீங்களா அது? நான் கூட திட்டினே. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் டு மீட் யூ. பட் வைகோ அவர்கள் ஏன் கட்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990s அந்த 95 அந்த டைம்ல டிஎம்கேல இருந்து அவர் எக்ஸ்பெல் செய்யப்பட்டார். போடா வெளியில. வெளியே போன பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு டிஎம்கேவுக்கு அகைன்ஸ்டாக தான் பார்ட்டியவே அவர் லான்ச் பண்ணி பயங்கர பாப்புலரா இருந்தாரு. டேய் பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. அதுக்கப்புறம் காலம் செய்த கோலம் இப்ப மறுபடியும் டிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயே வந்துட்டார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வைகோ அவர்களுடைய இன்னொரு பேச்சும் தட்டுப்பட்டுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மகன் மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார். ஐயோ, பேர் என்ன என்று கேட்டார். அழகிரி என்று இவர் சொன்னாராம். சபாஸ், முரட்டு பேராகத்தான் நீ வைத்திருக்கிறார். இது பித்தலாட்டம். ஓ, உங்க டைம்ல நீங்க பித்தலாட்டம் வைங்களா? இப்போ ரீசெண்ட் ஜென்சியில வந்து உருட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார். இது பித்தலாட்டம். அடுத்தது யாரு அப்படின்னு பாக்குறப்போ டிடிவி அவர்களுடைய அமமுக. மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ? ஸோ இப்போ இந்த அமமுக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நம்ம ஏன்னா சோஷியல் மீடியா வந்தது பிறகு அவங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி வந்து தனியாக அவர் டேக் ஓவர் பண்ணது பிறகு நீ எப்படியா டேக் ஓவர் பண்ணலாம், நாங்கள் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக அமமுக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எதிரி. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. கரெக்ட்டுங்க. அம்மாவால் நீக்கப்பட்டவர். அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மாவனை ஆதரிச்சிருப்பாங்கல்ல. இது இபிஎஸ் வந்து டிடிவி பத்தி உண்மைகளை சொல்லியிருக்கிறார். இப்போ டிடிவி இபிஎஸ் பத்தி என்ன சொல்றாருன்னு பாப்போமா? எந்த ஒரு கட்சி தலைவராவது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ராக்கெட் ராஜா உறுப்பினர் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம், ஏதாவது ஒரு சாதனை செய்தால் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி என்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். முகமூடியார் பழனிசாமி. ஐயோ முருகா, எப்படியா இவங்க எல்லாம் திரும்பி வந்து ஒரே மேல் ஸ்டேஜ்ல வேற ஏறி நின்றுக்கிட்டு ஒரே வேன்ல நின்றுக்கிட்டு இப்படியே வேற வந்து எலெக்ஷனுக்கு நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் வெளியூர்ல இருக்கிறதுனால அது பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிவியில பார்த்துப்பேன். என் நண்பன் வெற்றி
அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது. நான் போய் பழனிசாமி முதலமைச்சராக இருந்துக்கிட்டேன்னா கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இதே டிடிவி அவர்கள் 2025 செப்டம்பர் இதான் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லாருன்னு பாப்பா. நீங்க அட்வைஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். 6 months later. ஜனவரி 2026. இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். திருவள்ளுவர் பி லைக் இதோட பேச்சு நேத்து பங்காளி சண்டைக்கு தூக்குவாட்டிட்டு சாகலாடு சொன்ன ஒருத்தரா. பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். ஒரே மாசத்துல இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மனுஷனுக்குள்ள நடக்குது அப்படின்னா இவங்க எல்லாரும் அடிக்கடி இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸ் போற குரூப்பா இருக்கும் போல. அதனாலதான் எவ்வளவு ஒருத்தன் அசிங்கமா பேசினாலும், எவ்வளவு கழுவி ஊத்தினாலும், எவ்வளவு கேவலமா சண்டை போட்டாலும் இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இப்போ யார் யாரை வச்சிருந்தா, ஐ மீன் யார் யாரோட கூட்டணி வச்சிருந்தா அப்படின்னு ஒரு குயிக் ரீவைண்ட் அடிச்சு விடுவோமா? நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. 1967ல டிஎம்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் காங்கிரஸ் ரூல் பண்ணிட்டு காங்கிரஸ் எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா அப்போ அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தது ராஜாஜி அவர்கள், சுதந்திர காங்கிரஸ் மூதறிஞர் ராஜாஜின்னு நம்ம எல்லாம் படிச்சுட்டு போல. அவங்களோட சேர்ந்துதான் அவர் கூட்டணி வச்சு 1967ல டிஎம்கே ஆட்சியை பிடிச்சாங்க. இப்ப காங்கிரஸோட ஆக்சுவலா பார்த்தா எனிமி தானே. 1971ல லோக்சபா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே அப்போ காங்கிரஸோட மறுபடியும் ஒன்னு சேர்றாங்க. நாகராஜனா எப்படின்னா இருக்க? அதுக்குள்ள காங்கிரஸ்குள்ளே 2 ஸ்பிளிட் ஆயிருச்சு. இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் ஆகி தனியா வந்துருச்சு. ஸோ இந்த இந்திரா காங்கிரஸோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒன்னா கூட்டணி போட்டு அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. கைகொடை நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத். 1977ல எம்ஜிஆர் அவர்லாம் வெளியே அப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டுக்கு. ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. பட் அவங்க தோல்வி அடைகிறாங்க. மறுபடியும் 1980ல இன்னொரு எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வருது. எம்ஜிஆரும் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியோட சேர்ந்து வின் பண்ணி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் ஒன்னா இருந்துக்கிறாங்க. பட் அவங்க தோல்வி அடைகிறாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? 84ல என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வருது. ராஜீவ் காந்தி இந்திரா காந்தியை சுட்ட பிறகு அவர் பவருக்கு வர்றாரு. அவரோட சேர்ந்து ஏடிஎம்கே ஒன்னு சேர்ந்து ஜாயின் பண்றாங்க. ஒன்னு சேர்ந்து ஜாயின் பண்றப்ப ஏடிஎம்கே மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. எத்தனை தடவைடா? இப்போ 1989 மறுபடியும் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வருது 5 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஆல்ரெடி 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஜானகி மூப்பனார் காங்கிரஸோட ஹெட்டா இருக்கிறார் தமிழ்நாடு. ஸோ அவர் என்ன பண்றாரு, தனியா காங்கிரஸுக்கு தனியா போட்டி போடுறாரு. டிஎம்கே தனியா போட்டி போடுறாங்க. ஏடிஎம்கே வீக்கா இருக்குது. டிஎம்கே ஜெயிச்சிடறாங்க. வேண்டாம், 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆடாத, இது நிலைக்காது. 1991ல ஆட்சி கலைக்கப்படுது. மறுபடியும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. இப்போ ராஜீவ் காந்தியும் கொல்லப்படுகிறார். இந்த டைம்ல ஏடிஎம்கே என்ன பண்றாங்க, மறுபடியும் காங்கிரஸோட ஒன்று சேர்ந்துடுறாங்க. டிஎம்கே தனியா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகுறாங்க. ஏடிஎம்கே கிளீன் ஸ்வீப் பண்றாங்க. இதுக்குள்ள காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. 1996ல மூப்பனார் தனியா தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ரஜினிகாந்த் டிவி எல்லாம் பேசுவார். இனிமே ஆண்டவனாலும் தமிழ்நாடு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாரு. அந்த நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்பீங்கல்ல, அந்த எலெக்ஷன் தான். அப்போ டிஎம்கே மறுபடியும் ஒன்னு சேர்றாங்க. இந்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம். 1999ல ஏடிஎம்கேவும் பிஜேபி ஒன்னு சேர்ந்து லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. பட் ஒரே வருஷத்துல ஒட்டுமொத்த ஆட்சி கவுந்துருது. ஆட்சி கவுந்து மறுபடியும் எலெக்ஷன் வரப்போ நம்ம டிஎம்கே உள்ள போகுது. பிஜேபியை சப்போர்ட் பண்றாங்க. 2001ல பிஜேபியும் டிஎம்கேவும் ஒன்னு சேர்ந்து சீட்டெல்லாம் வின் பண்றாங்க. பட் 2001 எலெக்ஷன்ல ஜெயிச்சது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே, காங்கிரஸ், சிபிஐ, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து 2001 தேர்தல்ல ஜெயிச்சுட்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அதுக்கப்புறம் 2006 கேப்டன் விஜயகாந்த் அப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு. டிஎம்கே மைனாரிட்டியா பெருசா எல்லா இடத்துலயும் ஜெயிக்கல. சோ காங்கிரஸும் அப்ப உள்ள இருக்கிறாங்க. சோ இப்பதான் சென்ட்ரல்லையும் எலெக்ஷன் காங்கிரஸ் அங்க வின் பண்ணதுனால டிஎம்கே சப்போர்ட்ல என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் சென்ட்ரல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சப்போர்ட் 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கூட்டணியில பங்கு அப்படின்னு இப்ப எல்லாரும் பங்கு அப்படின்றாங்கல்ல. அந்த கூட்டணியில பங்கு அவங்க சென்ட்ரல்ல இருந்தாங்க. தமிழ்நாட்டுல அதெல்லாம் முடியாது, வேற முடிஞ்ச வேற பாத்துக்க அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாங்க.
ஸோ 2011 என்ன ஆகுது அப்படின்னா 2G ஸ்கேம் சொல்லி டிஎம்கேவுக்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர். பார்த்தீங்கன்னா 2011 ஏடிஎம்கே கூட இருந்த அத்தனை பேருமே இப்போ டிஎம்கே கூட்டணியில இருக்கிறாங்க. ஏடிஎம்கே கிளீன் ஸ்வீப் பண்ணி பெருசா ஜெயிச்சிட்டாங்க. 2016 பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா என்ன பண்றாங்க, அல்ல ஞான்லாம் நான் தனியா நின்னுகிறேன் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு 2016 தனியா நின்று வின் பண்றாங்க. டிஎம்கே ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வின் பண்றாங்க, பட் ஆட்சியை பிடிக்க முடியல. ஸோ இப்போ 2016 என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஜெயலலிதா சேர்த்தாங்க, இபிஎஸ் வந்தாங்க. 2021 மோடியும் பவருக்கு வந்துடுறாரு. ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ அப்போ டிஎம்கே வின் பண்ணாங்க. இப்போ 2026 என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிறாங்க. என்ன கன்றாவி சார் இது. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒரு எலெக்ஷன், அந்த 1999 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. திருப்பி அடுத்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. எங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அப்படியே அங்கங்க மாறிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப வரைக்கும் கூட காங்கிரஸுக்கும் டிஎம்கேவுக்கும் அத்து விட்டுருவாங்களா இல்ல ஒன்று சேருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இந்த வீடியோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் அப்டேட் வேணா கீழே போட்டு விடுறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் பல ஆர்டிகல்ஸ் எல்லாம் பழசெல்லாம் தோண்டி எடுத்தா ரொம்ப கன்றாவியா இருக்குது. இனியும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் குமார் அவசரப்பட்டிய. ஸோ இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு தான் நம்ம அம்மா அப்பா மாமா மச்சான் எல்லாரும் ஓட்டு போட்டு நம்மளையும் ஓட்டு போட வச்சிருக்காங்க. இனிமேலாவது பார்த்து சூதானமா இருக்கு. ட்ரை பண்றேன் மேடம். இப்போ ஃப்ரைடே கட்சியில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இலவசம் இலவசம் இலவசம். ஒரு கட்சி என்னன்னா 5000 ரூபா இந்த வருஷம் மட்டும்தான் பயங்கர வெயில் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி ஆளுங்கட்சி 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. 5000 ரூபா கொடுத்தா நான் சும்மா இருப்பேனா, 10000 ரூபா தர அப்படின்ட்டு இபிஎஸ் சொல்லிட்டாரு. காசா பணமா அடிச்சு கொடுங்க உங்க பாட்டுக்கு, யார் வீட்டு காசு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. இலவசம் தான் நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே இருக்குல்ல. இதை பத்தி ஸ்டாலின் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு இப்ப கேட்போம். அன்றைய காலகட்டத்துல அது தேவைப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இலவசங்களை மக்கள் விரும்பல. அவங்க நாட்டினுடைய முன்னேற்றம், அவருடைய வருவாய் பெருகணும், வருவாய் அதிகமாகணும், அப்படிதான் எதிர்பார்த்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துல இப்ப எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைக்கிறோம், பால் விலையை குறைக்கிறோம், விலைவாசியை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறோம். ஆக அந்த முன்னேற்றத்துல பிறகுற போது அவங்கவுங்களே அவங்களோட சக்தியை உயர்த்தும் போது அந்த இலவசங்கள் தேவையில்லைங்கிறதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கருத்து. என்ன சார், என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க அந்த காலத்துல? எதுக்கு 5000 ரூபா கோடைக்கு அப்படின்னு அவரே கேட்டுக்கிறப்போ நம்ம என்ன பண்றது? இப்போ மைண்ட் மாறிடுச்சு போல. இந்த ஃப்ரைடே கச்சேரியை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த எலெக்ஷன் கூட்டணி ரொம்ப டெப்த்தாக போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேபி ஒரு தனியாக இன்னொரு டீட்டெயிலான எபிசோட் ரொம்ப நீட்டாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேடி பார்த்தா அவ்வளவு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வருது. சிலதெல்லாம் சொல்லவும் முடிய மாட்டேங்குதுங்க. நம்ம ஒரு ஃபேமிலி சேனலாகவே கொண்டு போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் அப்படி இறக்கியே அடிக்க முடிய மாட்டேங்குது. எப்பப்பா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரைடே கச்சேரி. அடுத்த வாரம் இன்னும் சிறப்பாக சம்பவத்தை பண்ணுவோம். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிச்டி. நன்றி, வணக்கம் பாஸ்.